தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/1/2017 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:46 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு ஸ்ரீ விநாயகர் சஷ்டி விரதம் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆனைமிக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். அது மட்டும் அல்ல, திருக்குறள் வி. முனுசாமி அவர்களுடைய நினைவு நாள். திருக்குறளிலே அற்புதமான கருத்துக்கள் புதைந்திருப்பதை எல்லாம் எடுத்துரைத்தவர் திருக்குறள் வி. முனுசாமி அவர்கள். பொதுவாக துறவுன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அதிலே வள்ளுவர் எழுதுகின்ற பொழுது இந்த உதடு கூட ஒன்றோடு ஒன்று ஒற்றிக்கொள்ளக்கூடாதாம், பற்றுகளை எல்லாம் நீக்கிவிட வேண்டும், ஒட்டிக்கொண்டு உறவாடக்கூடாது என்று ஒரு குறள் கொடுத்திருக்கிறார். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. இதை சொன்னால் உதடு கூட ஒட்டிக்கொள்ளாது. அப்படியானால் வாழ்க்கையிலே நாம் பற்று இருக்காமல் இருக்க வேண்டும், பற்றற்ற நிலையை அடைய வேண்டும் என்ற கருத்தை தெரிவிக்கின்ற அந்த குறளை சொல்லுகிற பொழுது கூட உதடுகள் ஒட்டவில்லை. அப்படி திருக்குறள் ஆராய்ந்து எழுதப்பட்ட நூல். அதிலே ஆராய்ச்சி செய்து வித்தகராக விளங்கியவருடைய நினைவு நாள். நாமும் திருக்குறளை படித்து அதன் வழியே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து, இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஞானானந்தகிரி சுவாமிகள் அருள்மொழிகள் என்று இருக்கின்றன. மிகப்பெரிய மகானாக வாழ்ந்தவர் ஞானானந்தகிரி அவர்கள். அவர்கள் சில நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அதிலே சில கருத்துகள், சுறுசுறுப்பாக இரு, ஆனால் படபடப்பாக இருக்காது. எப்படி நீ இருக்க வேண்டும், எப்படி நீ இருக்கக்கூடாது என்று எடுத்துரைத்திருக்கிறார். அதிலே ஒன்று, சுறுசுறுப்பாக நீ இரு, ஆனால் படபடப்பாக இருக்காதே. பொறுமையாக இரு, ஆனால் சோம்பலாக இருக்காதே. சிக்கனமாக இரு, ஆனால் கருமியாக இருக்காதே. அன்பை காட்டு, ஆனால் அடிமையாகி விடாதே என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். நீ சிக்கனமாக இருக்கணும், உனக்கு தேவையை நீ பூர்த்தி பண்ணிக்கணும். நீயுமே எதுவும் செய்யாமல் உனக்குள்ள சௌகரியங்களையும் செய்து கொள்ளாமல் இருந்தால் கருமி என்று கருதப்படுவார்கள். ஆகையினாலே சிக்கனமாக நீ இருக்க வேண்டியது தான் உன்னுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கருமியாக நீ இருந்து விடக்கூடாது. மிக மிக சிக்கனமாக இருந்து கொண்டு நீயே உன்னுடைய பொருளை அனுபவிக்காமல் வைத்துவிட்டு நீ இருக்கக்கூடாது என்பதை அழகாக தெளிவுறுத்துகிறார். அதே நேரத்தில் அன்பு காட்டு, ஆனால் அடிமையாக இராதே அப்படிங்கிறார். மற்றவர்களிடம் நம்ம அன்பு காட்டலாம், ஆனால் அவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. ரொம்ப பாசமாக பழகுறாரு, ஆகையினாலே நம்ம இழுத்த இழுவைக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அவர்கள் உங்களை உபயோகப்படுத்திக் கொள்கிற பொழுது அடிமைத்தனமாக நீங்கள் போய்விடக்கூடாது. இரக்கம் காட்டு, ஆனால் ஏமாந்து போகாதே. நல்ல அற்புதமான இந்த வரி. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். சார், நம்ம ஒருத்தர் உதவி கேட்டார், பாவமாக இருந்துச்சு, பரிதாபப்பட்டு உதவி செஞ்சேன், இது மாதிரி நான் இவ்வளோ தொகை கொடுத்துருக்கேன், இப்போ 4 வருஷம் ஆச்சு சார், இன்னும் தரல அப்படின்னார். இரக்கம் காட்டினார், ஆனால் அவரை ஏமாற்றிட்டார், கொடுக்கலை. இது மாதிரி நிறைய இடங்களில் நடக்குது. அதற்கு பின்னாலே அவர்கள் ஜாதகத்தை காட்டி அந்த கொடுத்த தொகை வருமா, தாட்சிணியத்துக்கு அடிமைப்பட்டு நாங்கள் கொடுத்து விட்டோம்பாங்க. இதில் ரொம்ப இழப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஒரு நக்கீரர் வாக்கில் இருக்குது, தனுசு ராசிக்காரர்கள் தாட்சிணியத்திற்கு அடிமைப்பட்டவர்கள். யாராவது சொன்னால் முகஸ்துதியாக பேசினாலே மயங்கி விடுவார்கள். பிறகு பொருளை இழந்த பின்னாலே ஆகா இழந்து விட்டோமே, ஏமாந்து விட்டோமே என்று சிந்திப்பார்களாம். அப்படி இரக்கம் நம்ம காட்டலாம் ஒருத்தருக்கு மேலே, ஆனால் இரக்கம் காட்டி ஓரளவு உதவி செய்யலாம். நிறைய கொடுத்து ஏமாந்து போகக்கூடாது. அதை அழகாக அவர் வலியுறுத்தினார். அதற்கு அடுத்து, கொடையாளியாக இரு, ஆனால் ஓட்டாண்டியாகி விடாதே. கொடைவள்ளலாக இருக்கலாம், யார் எதை கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம், அவருடைய உதவிக்காக நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுத்து எதுவும் இல்லாமல் ஓட்டாண்டியாகி போய்விடக்கூடாது. நமக்கு என்று ஒரு தொகை கையாவலுக்கு வைத்துக்கொள்ள வேண்டும்பாங்க செட்டிநாட்டு பகுதியிலே. நமக்குன்னு ஒரு தொகை வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மீதியை நாம் கொடை கொடுப்பதிலே தவறில்லை என்பதை, கொடையாளியாக இரு, ஆனால் ஓட்டாண்டியாகி விடாதே அப்படிங்கிறார். அதற்கு அடுத்து, வீரனாக இரு, ஆனால் போக்கிரியாக இருக்காதே. சில பேர் அவர் என்ன நினைக்கிறாரு, நான் போய் 2ல் 1 பார்க்குறோம்னு போவாங்க. அப்படி போக்கிரித்தனமாக போகிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. காரியம் பெரிதா வீரியம் பெரிதாம்பாங்க. வீரனாக நீ இருக்கலாம், ஆனால் போக்கிரியாக மாறிவிடக்கூடாது. அதே மாதிரி இல்லறத்தை நீ நடத்து, அதனால் நீ காமவெறியனாகி விடாதே. இல்லறம் நீ நடத்தலாம் அப்படிங்கிறார். பற்றற்று இரு, ஆனால் காட்டுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறார். நல்லோரை நாடு, அல்லோரை வெறுக்காதே. இது ஒரு முத்தாய்ப்பான கருத்து. அந்த ஞானானந்தகிரியினுடைய கருத்திலே நீ நல்லவர்களை நாட வேண்டும், அதுக்காக அல்லவர்களை வெறுக்க வேண்டாம். உனக்கு உகந்தவர்களோடு நீ பழக்கம் வைத்துக்கொள். அதற்கு அடுத்து குறிப்பிடுறார், உழைப்பை நீ நம்பு, ஆனால் கடவுளை மறந்து விடாதே. உன்னுடைய முயற்சி இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையும் சேர வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். அதற்கு முத்தாய்ப்பாக
நல்ல சிந்தனை நன்மையில் முடியும் என்று சொல்கிறார். அந்த கருத்தைத்தான் நான் தினந்தோறும் தினத்தந்தியிலே நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் என்று வலியுறுத்துகிறேன். ஆக இது போன்ற ஞானிகளுடைய அருள் வாக்குகளை எல்லாம் நீங்கள் குறித்து வைத்து கொண்டு உங்கள் தொழில் ஏதேனும் நீங்கள் செய்தால் தொழில் நிலையம் வருபவர்களிடம் இதை அச்சிட்டு கொடுக்கலாம். இல்லத்திலே நீங்கள் இதை எழுதி வைத்துக் கொள்ளலாம், சுவரிலே எழுதி ஒட்டி வைத்துக் கொள்ளலாம். இதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நம் வாழ்க்கை பாதை புதிய பாதையாக புலப்படுகின்ற விதத்திலே அமையும். ஆகையினாலே இது போன்ற ஞான கருத்துக்களையெல்லாம் ஏற்று நடந்தால் உங்கள் வாழ்க்கையும் ஒளிமயமான வாழ்க்கையாக அமையும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்படுவது நல்லது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது. 6ஆம் இடத்திலே குருவின் ஆதிக்கமும் மேலோங்கி இருக்கிறது. எனவே பகை உணர்ச்சியோடு பழகுபவர்களின் தொகை கூடலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. வாகன மாற்று சிந்தனையும் மேலோங்கும். இடமாற்று சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும். வியாபார விரோதங்கள் அகலும். ராஜநாதன் சுக்கிரன் 10லே சஞ்சரிப்பதால் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் அனுகூலத்தோடு நல்ல உயர் பதவிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றன. குருவினுடைய பார்வை உங்கள் ராசிகளை பதிவதால் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் கைகூடும். போன் மூலம் அதிகாலையிலேயே பொன்னான தகவல் வந்து சேரும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் நாள். தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். 6ஆம் இடத்திலே புதன், மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டு. எனவே நேற்று வராத பாக்கியில் கூட இன்று உங்களுக்கு வசூலாகலாம். வருமானம் 2 மடங்காக உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களையெல்லாம் நிறைவேற்றும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தும் நோய்களால் அல்லல்படுகின்ற நாள். இன்றைக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அஷ்டமத்திலே கேதுவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். 2 கிரகங்களின் சேர்க்கை இருக்கின்ற பொழுது உடன்பிறப்புகளும் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம். கடன் சுமையும் கூடிக்கொண்டே போகலாம். வாகன பழுதுகளாலும் வாட்டம் காண்பீர்கள். செலவுகள் கூடுகிறதே, பற்றாக்குறை ஏற்படுகிறது என்ற கவலை ஏற்படலாம். இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அது மட்டுமல்ல, இறைவனை பூஜித்தும் நீங்கள் செய்வதுதான் நல்லது. அதே நேரத்தில் 2லே வியாழன் இருக்கிறார். வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். அடுத்தவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது. பயணங்களை கூட நீங்கள் மாற்றியமைத்துக் கொள்வதன் மூலமே உங்களுக்கு அமைதி கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். வியாபார விரோதங்களை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, தன்னம்பிக்கையால் தக்க பலன் கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு காலை 8:59க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கப் போகின்றார். அப்படியானால் குருச்சந்திர யோகம் உங்களுக்கு உருவாகும். எனவே குழப்பங்கள் தீரும், குதூகலங்கள் கூடும். குடியிருக்கும் வீட்டை கூட ஒரு சிலர் விலைக்கு வாங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவார்கள். தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும். தேக்க நிலை மாறி ஊக்கம் கொடுப்பதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கும் நாள். செய்தொழிலே உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கலாம். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். 2லே சனி புதனோடு இணைந்திருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். திடீர் பயணம் தித்திக்க வைக்கும். அது மட்டும் அல்ல, விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேருவர். விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். மாமன் மைத்துன வழியில் மனதுக்கினிய சம்பவம் உங்களுக்கு நடைபெறும். 10லே ராகு இருப்பதால் தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். அதற்கு வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கலாம். பங்குதாரர்களை புதிதாக அமைத்துக்கொண்டு பொருளாதார முன்னேற்றத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். அரசியல் அனுகூலம் கிடைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, கோபத்தை குறைத்து கொண்டு செயல்பட வேண்டிய நாள். இன்றைக்கு நலமுடன் வாழ நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். நாடி வரும் வாய்ப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. நட்பு வட்டம் விரியும். குழந்தைகளின் நலன் கருதி எதிர்கால முயற்சி கருதி எடுத்தவைகளெல்லாம் வெற்றி உண்டு. வாகனங்கள் வாங்குவதிலே விற்பதிலே கவனம் செலுத்துவீர்கள். உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்று அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள்.
மகர ராசி நேயர்களே, சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கத்தான் செய்யும். தன்னிச்சையாக நீங்கள் செயல்பட்டாலும் கூட தடைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அஷ்டமத்து ராகு அலைச்சலை கொடுக்கும், ஆதாயத்தை குறைக்கும். முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேதுவால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அரசு வழியில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இன்னும் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அஞ்சல் வழியில் உங்களுக்கு ஒரு அனுகூல செய்தி வேண்டுமானால் வரலாம். சூரிய பலம் 11இல் இருப்பதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர். பங்காளி பகை மாறும். செய்தொழிலில் முன்னேற்றம் காண பிற இனத்தாரை கூட்டு சேர்த்துக் கொள்வது நல்லது. அது மட்டும் அல்ல, இன்றைக்கு கிழமை புதன். அனுமன் வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் அல்லல்கள் தீரும். மீனராசி நேயர்களே, பகை நீங்கி பாசம் கூடும் நாள். இன்றைக்கு பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.